வந்து உட்காந்துருக்காரு? என்னாச்சு தெரியல, பெரிய வீட்டுக்கார பையனாச்சு. தம்பி, நீங்க எதுவுமே சாப்பிடல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம நான் வீட்டுக்கு போய் லஞ்ச் கட்டினு வந்துருவா. உத்தமன், தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருங்க உத்தமன். சரி தம்பி, சாப்பிட வேண்டாம், அட்லீஸ்ட் குளிக்கவாத வேணாவா? நான் போய் நாளைக்கு தேவையான பேஸ்ட், பிரஷ், ராத்திரிக்கு தேவையான பாய், போர்வை, தலகாணி, கொசு வேலை, ஒரு ஃபேனு, இதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்துருவா. போராட்டம் பண்றது கொஞ்சம் சௌரியமா பண்ணலாமே, அரசியல்வாதி மாதிரி. என்ன கிண்டலா? என்ன தம்பி, நீங்க எது கேட்டாலும் வேணான்றீங்க. நீங்க போராட்டம் பண்றதுக்கே லாய்க்கு இல்ல தம்பி. உங்களை தேடி தாத்தா பாட்டியும் வந்துட்டாங்க. ஏங்க, அதோ அங்க உட்கார்ந்திருக்கான் பாருங்க. எங்க வேறாண்டி? தாத்தா பாட்டிக்கு யார் சொன்னது? எனக்கு என்ன தம்பி தெரியும், நானும் உங்களோட தானே இருக்கேன். வாங்க வாங்க பைய வாங்க. என்னப்பா, என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? எவ்வளவு நேரம் தான் இங்கே இருக்க போற? இங்க ஏன்பா உட்கார்ந்திருக்க? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன், நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. அது எப்படி ராசா? நீ இங்க அனாதை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நாங்க 2 பேரும் வீட்ல போய் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? எதுக்காக இங்க உட்கார்ந்திருக்கேன்னு சொல்லலன்னா எப்படிப்பா? இது பாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் தாத்தா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்றேன். நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க, நானே சீக்கிரம் வீட்டுக்கு வந்து விஷயத்த சொல்றேன். தாத்தாவை கூட்டிட்டு கிளம்புங்க. நீ பண்றது சரியா இருக்குங்கிற முடிவுல தாயா போறோம். சீக்கிரம் வந்துறியா? ஆமாப்பா, சீக்கிரம் வந்துரு. தாத்தா நீங்க போங்க, நான் வரேன். கூட்டு போங்க பாட்டி, போங்க. சீக்கிரம் வந்துறியா? சரி. சீக்கிரமா வாயா. ஏன் தம்பி, ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? உத்தமன், பேசாம இருங்க உத்தமன். வசு வருவான். நிஜமாவே இங்க இருந்து நகர மாட்டார் போல இருக்கேன். இந்த கோயில்ல வேற புளியோதரை, பொங்கல் எதுவுமே தர மாட்டானுங்க. அட்லீஸ்ட் சதுர தேங்காய் போட்டாவது பொறுக்கலாம். என்ன பண்றது, இவரு கூட சேர்ந்ததுக்கு நாமளும் காய வேண்டியதா இருக்கு. என்ன வள்ளியம்மா, இவன் இப்படி பண்றானே? ஊருக்குள்ள வேற ஆளு கொண்டா பேசிக்கிறாங்க. ஊர் கிடக்குதுங்க ஊரு, அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தா நம்ம வாழ முடியாது. மகாபாரதத்துல அர்ஜுன அந்த ஈஸ்வரனோட சண்டை போட்டு அஸ்திரத்தை வாங்கினானா. நம்ம பேரனும் அந்த அர்ஜுன மாதிரி தான். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, நிச்சயம் அவன் மனசுல நினைச்சதை ஜெயிச்சுட்டு தான் வருவான். வாங்க வாங்க போலாம். நீ வந்து என்ன பாக்குற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன். நீ வர்ற வரைக்கும் நான் இங்கேதான் காத்திருப்பேன். அக்கா, இன்னும் நீ அந்த ஆளையும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா ஸ்வேதா, அந்த ஆள் ஒரு மாதிரி. சொன்ன மாதிரி கோயிலே இருக்கானோ என்னமோ தெரியல. ஸ்வேதா, நீ ஒண்ணு பண்றியா? நீ கோயிலுக்கு போய் அந்த ஆள் இன்னும் கோயில்ல தான் இருக்கானா இல்லையான்னு பாத்துட்டு வரியா? நானா? அவ்வளவு தூரமா? என்னால முடியாதுப்பா. ஸ்வேதா ப்ளீஸ், சொன்னா கேளு ஸ்வேதா. நான் கோயிலுக்கு போனேன்னு வையேன், அந்த ஆள் என்கிட்ட தகராறு பண்ணுவான். அதனால நீ போய் பாத்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். சரி, பாத்துட்டு வரேன். அடப்பாவி, இன்னும் வீட்டுக்கே போகல போல. சரி, அக்காட்ட போய் சொல்லுவோம். அக்கா, அக்கா. என்னாச்சுடி? இங்கிட்டு வா. அக்கா, அது வந்து என்னடி ஆச்சு? அவன் அங்கதான் இருக்கானா? அக்கா, அந்த ஆளு அப்படியே சிலை மாதிரி இருக்காரு. காலையில இருந்தே சாப்பிடல போல. பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்தாரு. ஊர்க்காரங்க எல்லாரும் அவரை பத்தி ஏதேதோ பேசுறாங்க. அவர் இப்படியே இருந்தா அவ்வளவுதான். இந்த பாரு, நீ எதுவுமே சொல்லாத. அவன் எப்படியோ கேட்டு போட்டும், நான் போக போறது இல்ல. பொழுது சாஞ்சா போய்தானே ஆகணும். இங்க பாருக்கா, அவர் பொழுது சாஞ்சாலும் போற மாதிரியே தெரியல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேல உன் விருப்பம், என்னமோ பண்ண.
நடையவே சாத்திட்டு அந்த தம்பி உட்காந்துருக்கு. சாமி, தம்பி, கோயில் நடைய சாத்தியாச்சு. சாத்தினதுக்கு அப்புறம் உட்காரக்கூடாது தம்பி, கிளம்புங்க. சாமி, நான் சன்னதிக்கு வெளியில ஒரு ஒதுக்குப்புறமா தானே உட்கார்ந்துருக்கேன். சன்னதியை தான் பூட்டிட்டீங்கல்ல, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அந்த ஆத்தா தான் துணை இருக்கணும். அக்கா என்னாச்சுக்கா, தூங்கலையா? இப்படி நீங்க இருந்து தவிக்கிறதுக்கு பதிலா பேசாம நீ அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம்ல. நீ இங்கேயும் அவர் அங்கேயும் ஏன் இப்படி அவஸ்தைப்படணும்? நீ பேசாம தூங்கு தூங்கு. என்ன இந்த தம்பி நைட்டு ஃபுல்லா அங்க இருந்திருக்கோ? ஏய், என்ன பிரம்ம பிடிச்ச மாதிரி எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? வயல்ல ஆளுங்க வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட போய் வேலை வாங்க போ. போடி. அக்கா, விஷயத்த கேள்விப்பட்டியா? என்னடி? அந்த ராஜமாணிக்க பேரு இன்னும் கோயிலே தான் இருக்காராம். அப்படியா? நீ கேள்விதான் பட்ட, நான் நேராவே பார்த்தேன். அந்த பைத்தியக்காரன் நேத்துல இருந்து அங்கேயே தான் இருக்கான். நேத்துல இருந்தா? எதுக்கு உட்காந்துருக்கான், என்ன பண்ண போறான்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான். இதே வேற யாராவது இருந்தா ஊர்க்காரங்களே அடிச்சு துரத்தி இருப்பாங்க. ஏதோ பெரிய இடத்து பேரங்கிறதுனால பொறுமையா போயிட்டு இருக்காங்க. இத பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? போய் வேலையை பாரு போ. சரி, நான் வரேன்க்கா. பசி வேற வயிற்று கிள்ளுது. நைட்டெல்லாம் கொலை பட்னி. இன்னைக்காச்சும் ஏதாவது தேருமானு பாப்போம். தம்பி, தம்பி, என்ன தம்பி தூங்கலையா? ராத்திரி பூரா தூங்கல போல இருக்க. சட்டையே கசங்காம சொகுசா வாழ்ந்தவரு இங்க இப்படி கஷ்டப்படுறாருன்னு வருத்தப்படுறதா, இல்ல நினைச்சதை சாதிக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டத்தை கூட பொருட்படுத்தாம போராடுறத பாராட்டணுமான்னு தெரியல. முத்தமான், நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம். முடிஞ்சா என் கூட இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எங்க நடக்குது? நீங்க இந்த கோயில்ல தங்கின விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணுக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா உங்களை அடிச்சு துரத்துறதுக்காவது எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல. இன்னும் வரலையே, அதான் தம்பி எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன உத்தமன், கிண்டலா? வருவா, வசு கட்டாயமா வருவா. என் காதல் உண்மையானது உத்தமன். ஐயோ, தம்பி உங்க நம்பிக்கை வீண் போகல. அம்மனி வந்துருச்சு. நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா? ஏமா என்னமா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதோ வந்துடுறமா. வரேன் தம்பி. வசு, இந்தாரு மரியாதையா அன்பு செல்வின்னு கூப்பிடு. அது எப்படி வசு? நீ என்னோட வசுதான். நீ எப்படியும் தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீயும் வந்துட்ட. உன் நம்பிக்கையில இடி விழ. ஐயோ பாவம் தான் நான் வந்தேன். பொய் சொல்லாத வசு. உன் முதுகுல மச்சம் இருக்கிறத பாத்திருப்ப.
பழசெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு தானே ஓடி வந்திருக்க, கரெக்டா? மண்ணா கட்டி மச்சமும் ஒரு மண்ணும் இல்ல. இருந்திருந்தா நான் அப்பவே சொல்லிருப்பேன்ல. இல்லாத மச்சமா இருக்குன்னு சொன்னா என்னைய அர்த்தம்? சும்மா கதை விடாத வசு. மச்சமும் இல்ல, நீ என் வசுவும் இல்லைனா இப்ப எதுக்காக என்ன தேடி வந்த? உனக்கு மச்சம் இருக்கு, ஆனா நீ யாரோட கட்டாயத்தினாலேயோ போய் சொல்ற. ஐயோ, சரியான பைத்தியமா நீ? எத்தனை தடவை சொல்றது மச்சம் இல்லன்னு? ஒரு தடவை சொன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுறணும். அதையே புடிச்சுக்கிட்டு தொங்க கூடாது. இந்த பாரு, இன்னொரு விஷயத்த சொல்றேன். என்னை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. எனக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் நான் செய்வேன். சரி, அப்ப ஏன் வந்த? எவனோ எப்படியோ சாகுறான்னு விட வேண்டியதானே? அதுக்கு தான் நான் வந்தேன். ஒரு சின்ன மனிதாபிமானத்துல தான் நான் வந்தேன். உன்னோட வசு என்ன மாதிரியே இருந்து தொலைச்சிட்டால, அந்த பாவத்துக்காக தான் வந்தேன். தேவையில்லாம ஒருத்தன் ஊருக்குள்ள பைத்தியக்காரன் பட்டம் வாங்குறானேன்னு வந்தேன். என்னால ஒரு உசுறு போயிடக்கூடாதுன்னு வந்தேன். மற்றபடி உன் மேல இருக்கிற பாசத்திலயோ ஆசையிலயோ வந்தேன்னு நினைச்சுக்காத. வசு, நீ எத்தனை தடவை இல்லைன்னு சொன்னாலும் நீ ஏன் வசுதான். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நீ எக்கேடோ கெட்டு போ, பட்னி கிடந்து சாவு. ஊருக்காரங்க அடிச்சு தூக்கி போட்டா போய் சேரு, என்ன விட்டுரு. வசு வசு வசு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு வசு. நீ ஏன் வசுதான் நிரூபிக்கிற. என்ன சான்ஸ் வேணும் உனக்கு? நீ ஏன் பொண்டாட்டி வசுவா இல்லையான்னு சாமி கிட்டே கேட்போம். அது இல்லைன்னு சொன்னா நான் இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஐயோ, உனக்கு மூளைகையில இருக்கா இல்லையா? சாமி என்ன வாய் திறந்து சொல்லுமா? இதென்ன சினிமாவா இல்ல சீரியலா? சாமி வாயை திறந்து பேசாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா உண்மை எது பொய் எதுன்னு சொல்லும். என்ன சொல்ற? இத்தனை வருஷமா கிராமத்துல இருக்க, பூ போட்டு பாக்குறதுன்னா உனக்கு என்னன்னு தெரியாதா? தெரியும். அவ்வளவுதான், சிம்பிள். சாமி கிட்ட பூ போட்டு பாப்போம். நான் நினைச்ச பூ வந்தா நீ என் வசு, இல்லைன்னா அன்பு செல்வி. சரி, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் பேச்சு மாற மாட்டேல்ல? சாமி இல்லன்னு சொல்லிச்சுன்னா அப்புறம் நீ என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. சத்தியமா தொந்தரவு பண்ண மாட்டேன். வா. ஐயா, சொல்லுப்பா. எனக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. சாமி முன்னாடி பூ போட்டு குறி கேட்கலான்னு இருக்கோம். ஒரு மஞ்சள் பூவும் சிகப்பு பூவும் போட்டு கலந்து எடுத்துட்டு வர்றீங்களா? மஞ்சள் பூ வந்தா நான் சொல்றது சரி, சிகப்பு பூ வந்தா அவங்க சொல்றது சரி. அதுதான் சாமியோட தீர்ப்புன்னு நாங்க 2 பேரும் ஏத்துக்கிறோம். அதுக்கு நீங்க தான் சாட்சி. சரி தம்பி, நீ சொல்ற மாதிரியே பண்ணிடுவோம். நான் போய் பூவை எடுத்துட்டு வந்துடுறேன். இத பாரு, பூசாரி பூவை வச்சு தீர்ப்பு சொல்லிட்டாருன்னா நீ என் பக்கமே வரக்கூடாது. முதல்ல நடக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். ரொம்ப தான் பண்ற. சரி, நான் பிரகாரத்தை போய் சுத்திட்டு வரேன். நீ எங்கேயும் போயிடாத, இங்கே இரு. சுத்து சுத்து, நல்லா வேண்டிக்கோ. நீ என்ன வேண்டிக்கிட்டாலும் வரப்போறது மஞ்சள் பூ தான். நீ தான் என் பொண்டாட்டின்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் என்னை விட்டு பிரிய முடியாம நீ தவிக்க போற. ரொம்ப ஆசைப்படாத. இது நான் சின்ன வயசுல இருந்தே கும்பிடுற சாமி. எனக்கு தான் நல்லது பண்ணும். ஹலோ, சாமி ஆள் பார்த்துலாம் நல்லது பண்ணாது. எது நியாயமோ, எது உண்மையோ, எது நல்லதோ அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் புரியாது. போ போ. ஐயா ஐயா ஐயா, என்னம்மா? நில்லுங்க. பூ பறிக்கவா போறீங்க? ஆமாம்மா. இந்தாங்க, இத வச்சுக்கோங்க. எதுக்குமா பணம்லாம் கொடுத்துக்கிட்டு? எல்லா விஷயமா தான் ஐயா. அந்த ஆள் ஒரு பைத்தியம், தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் சொன்னபடி மஞ்சள் பூ வந்துருச்சுன்னா இன்னும் ரொம்ப தொல்லை பண்ணுவான். அதனால நீங்க என்ன பண்றீங்க, 2யும் சிவப்பு பூவாவே போட்டுருங்க. அதுக்குதான் இந்த காணிக்க. என்னம்மா இப்படி சொல்ற? சாமி சமாச்சாரமா? சாமி விஷயத்துல ஏமாத்துனா அப்புறம் நம்ம சாமி கோபத்துக்கு ஆளாயிருவோம். ஐயா, போய் சொன்னாதான் சாமி கோவப்படும். நான் சொல்றது சத்தியம். நீ சொல்றது சத்தியம்னா நீ கேட்ட பூவை அந்த சாமியா கொடுத்துற போகுது. அந்த லாஜிக் எல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா தெரியாதனமா நீங்க எடுக்கும்போது மஞ்சள் பூவே வந்துருச்சுன்னா அதுக்கு சாமி பொறுப்பாகுமா? ஏமா, கடவுள் எழுதின தீர்ப்ப மனுஷங்க மாத்தி எழுதிட முடியுமா? என்ன சாமி சொல்றீங்க? பின்ன என்னம்மா, நான் அந்த ஆத்தாளுக்கு நான் தினமும் பூஜை பண்றேம்மா. என் நாக்குல பொய்யே வராது. அப்படி வந்தாலும் அது பலிக்காது. சாமி, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வேற வழி தெரியல.
அவனால எனக்கு வந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி தொல்லை பண்றான். இப்படி ஏதாவது பண்ணாதான் அவன் என் வழியில வராம இருப்பான். எனக்கு தெரியுமா, அதுக்காக நான் உண்மையை மறைக்க முடியுமா? ஐயா, என்ன உங்க பொண்ணு மாதிரி நினைச்சுக்கோங்க ப்ளீஸ். எனக்கு இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க. நீங்க கொண்டு வந்து எடுக்கிற பூ சிவப்பு பூவா மட்டும் தான் இருக்கணும். எப்படியாவது அதை மட்டும் செஞ்சு கொடுங்க. என் வாழ்க்கை முழுசும் நான் உங்களுக்கு நன்றியாவே இருப்பேன். என்னமோ போமா, நீ தர்மலிங்க ஐயா பொண்ணா போயிட்ட. நீ இப்படி கெஞ்சுறதுனால என்னால மறக்க முடியல. நீ சொல்ற மாதிரி நான் சிகப்பு பூவை மட்டும் எடுத்துட்டு வரேன். என்ன நடக்குதோ நடக்கட்டும். நான் இப்பவும் சொல்றேன், கடவுளோட தீர்ப்பை மனுஷனால மாத்தவே முடியாதுமா. ரொம்ப நன்றி சாமி. இந்தாங்க. இல்லம்மா, நீயே வச்சுக்கோ. தம்பி, நீங்க சொன்ன மாதிரி மஞ்சப்பூவும் சிவப்பு பூவும் இதுல கலந்து வச்சிருக்கேன். இது அம்மன் பாதத்துல வச்சு தரேன். நீங்களே எடுங்க. என்ன பூ வருதோ அதுதான் அம்மனோட தீர்ப்பு. சரி சாமி. அம்மா, என்ன மன்னிச்சிருமா. பெரிய வீட்டு பொண்ணு ஏதோ கேக்குறதுனால என்னால தட்ட முடியல. நல்லதுக்காக செய்யறது எதுவும் தப்பாயிடக்கூடாது. அம்மா தாயே. இவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது. இந்தாங்க தம்பி, நீங்களே பூவெடுங்க. வேண்டாம் சாமி, நான் எடுத்து மஞ்சப்பூ வந்தா அவங்க சந்தேகப்படுவாங்க. இது அவங்களோட வாழ்க்கை, அவங்களே எடுக்கட்டும். சாமி எது சரின்னு சொல்லுதோ அதை நான் ஏத்துக்கிறேன். அம்மாடி, நீயே எடுமா. சரி சாமி, நானே எடுக்கிறேன். இது பாரு, நல்லா பாத்துக்கோ. இதுதான் அம்மனோட தீர்ப்பு. இனியாவது கண்டபடி உளறி அடி வாங்காம புத்தியோட தப்பிச்சுக்கோ. இவ என்னோட வசுதாங்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நீதான் நல்ல முடிவா சொல்லணும் சாமி. நீ பாரு வசு,